கல்வராயன் மலைப்பகுதி அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு தற்போது இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வராயன் மலைப்பகுதி அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.என். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி இடையே சாலை அமைக்க அரசு அனுமதி அளித்த பின் 12 மாதங்களில் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சாலை அமைப்பதற்கான அனைத்து அனுமதிகளையும் பெற்று ஆட்சியில் கூடிய காலக்கெடுவுக்குள் அந்த பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிகள் படிக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறித்த விவரங்களை விரிவான அறிக்கையாக 4 வாரங்களில் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. கல்வராயன் மலைப்பகுதி அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தமிழக அரசு இதுகுறித்த அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சாலை அமைப்பதற்கான அனைத்து அனுமதிகளையும் பெற்று உரிய காலக்கெடுவுக்குள் பணிகளை முடிக்க நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர்.